பிள்ளைகளை இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ප්‍රසංසිතුළු ප්‍රේමාත්‍රි මේ දවස්වල සුබ පතල පිළිගන්නවා. இந்த நாள்லையும் அன்பு குறித்து இன்னொரு காரியம் நாங்கள் பார்க்க போகிறோம். ප්‍රේමය ගැන තවත් දෙයක් අපි බලන්න යනවා. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் එක කොරින්ති 13 වෙනි පරිච්ඡේදය 6வது வசனத்தின் முதல் பகுதியில சொல்லுது, ඒ වචනේ කියනවා அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். අධර්මිෂ්ඨකමට ප්‍රීති නොවේ. அதாவது அந்த இடத்துல சொல்லப்படுது, அநியாயம் நடக்கிற காரியங்கள்ல அன்பு என்ன செய்யாதான், சந்தோஷப்படாது. ඒ සිදුවෙන කාර්යයන් තුළ ඇවිල්ලා ප්‍රීතියක් ඇති වෙන්නේ නැහැ කියලා කියනවා. இதனால நிறைய அநியாயம், மோசமான காரியங்கள் நடக்கலாம். ඒ අධර්මිෂ්ඨ කාර්යයන් සිදු වෙන්න පුළුවන්. ஒருத்தவங்களுக்கு துரோகம் நடக்கலாம். එක්කෙනෙකුට ඇවිල්ලා ද්‍රෝගීකමක් සිදු වෙන්න පුළුවන්. அவங்களுக்கு நியாயமே இல்லாத சில காரியங்கள் ஒருத்தவங்க வாழ்க்கையில நடக்கலாம். ඒ විනිශ්චය කරන්න බැරි කාර්යයක් එක්කෙනෙකුගේ ජීවිතේ සිදු වෙනවා නම් அதை கண்டு என்ன செய்யறது, சந்தோஷப்படுகிற ஒரு காரியம் என்ன செய்யக்கூடாது, அன்புல இருக்காது. இன்னைக்கு சந்தோஷப்பட மாட்டாங்க. ඒක බලන ප්‍රීති වෙන්න ওই කාර්යයක් ඇවිල්ලා ප්‍රේමය තුළ තිබෙන්නේ නැහැ. அன்பு உள்ளவங்க ඒ ප්‍රේමයෙන් ඉන්න අය அவங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாலும், එයාලා කවුරු හරි ද්‍රෝගීකමක් කළා තිබුණා නම් அவங்களுக்கு தீமை நினைச்சிருந்தாலும், එයාට නපුරුකමක් සිදු කළා எதிரி තිබුණා பகஞ்சனா எதிரியா எனிமையா இருந்தாலுமே ඒ විරුද්ධ කෝපකාරයෙක් ලෙස සිටියා அவங்களுக்கு ஏதாவது ஒரு மோசமான காரியம் நடக்குதா, එයාට මොකක් හරි නපුරු දෙයක් සිදු වෙනවද வியாதியா இருக்கிறாங்களா, රෝගීව සිටිනවද அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இழப்பு வந்துருச்சா, එයා ජීවිතේ මොනාරි අහිමිවීමක් සිදු වුණාද அதை குறிச்சு அவங்க என்ன செய்ய போறாங்க, அன்பு உள்ளவங்க அதை குறிச்சு சந்தோஷப்படவே மாட்டாங்க. ඒ ප්‍රේමෙන් ඉන්න අය ගැන ඇවිල්ලා ඒ ගැන ඇවිල්ලා ප්‍රීති වන්නේ නැහැ. அவங்க எனக்கு இப்படி செஞ்சாங்க, මට මෙයාලා මේම කළා அதனாலதான் அவங்களுக்கு அப்படி ஆயினது ඒක නිසා තමයි මෙයාලට මේම සිදු වුනේ. அப்படின்னு சொல்லி அதை குறிச்சு என்ன செய்ய மாட்டாங்க, சந்தோஷப்பட்டு களி கூற மாட்டாங்க. ඒ මෙයාලා ඇවිල්ලා ප්‍රීති වෙන්නේ නැහැ. அன்பு உள்ளவங்க அதை குறிச்சு ஃபீல் பண்ணுவாங்க. ඒ ප්‍රේමයෙන් සිටින ඇවිල්ලා ඒක ගැන ඇවිල්ලා දුක් වෙනවා. அப்ப அதுதான் இயேசு கிறிஸ்துவின் குணமாவும் இருக்கிறது. ඒක තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේත් ගුණාංගයක් වන්නේ. இன்னைக்கு ஆனா கர்த்தரோட வசனம் சொல்லுது, උන්වහන්සේගේ වචනේ இப்ப කියනවා நாங்க நன்மை செஞ்சோம் நல்லா இருந்தோம், மற்றவங்க சில நேரம் நமக்கு அநியாயம் செய்வாங்க. අපි වෙල හොඳට ඉඳලා තියාපත් දෙය කළා තනිත් ඇවිල්ලා ඒ ආයාපත ඒ කාර්යයන් කරනවා. துரோகம் செய்வாங்க. රෝගීකම් සිදු කරනවා. அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டா, ඒක ගැන සිතලා ප්‍රීති වුණා අයමනම් இப்ப அவங்களுக்கு ஒரு கர்த்தருடைய கோபாக்கினை ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. ඒ දෙවියන් වහන්සේගේ කෝපය තුළ ඇවිල්ලා එයාට දඩුවමක් ලැබේ. என் பிள்ளைக்கு இப்படி நீ செஞ்சுட்ட අගේ දරුවට මේම කළා அப்படின்னு சொல்லி ஒரு கோபாக்கினை வரும். ඒ කෝපයේ ගින්න ඇවිල්ලා පැමිණෙනවා. அப்ப அந்த நேரத்துல பாருங்க, எங்களுக்கு இப்படி செஞ்சனால தான் அவங்களுக்கு அப்படி நடந்துச்சு அப்படின்னு நாங்க பேசி சந்தோஷப்பட்டோம்னா, ඒ වේලාවේ ඇවිල්ලා මට මෙයා මේම කරපු නිසා තමයි මේම සිදුුනේ කියලා අපි ඒ වෙලාවේ ප්‍රීති වුණා නම් கர்த்தருடைய கோபம் அவங்க கிட்ட இருந்து எடுக்கப்பட்டுருமா. උන්වහන්සේගේ කෝපය එයාලා තුලින් ඇවිල්ලා ඒක ගයි කියලා කියනවා. நீதிமொழிகள்ல அந்த வசனம் சொல்லுகிறது. හිතෝපදේශයේ වචනේ කියනවා. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யாருக்காவது அநியாயம் நடக்குதா, கஷ்டமா, அதை குறிச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்க தப்பே பண்ணி இருந்தாலும் குறிச்சு சந்தோஷப்படக்கூடாது. කාගේ ජීවිතේ එවැනි කාර්යයක් තිබුණොත් අපි ඒ දේ ගැන සිතලා ප්‍රීති වෙන්න හොඳ නැහැ. இன்னைக்கு நீங்க அப்படி ஏற்கனவே ஏதாவது ஒரு காரியத்துல சந்தோஷப்பட்டு இருக்கிறீங்களா? ඔයාලා එවැනි කාර්යයක් තුළ ප්‍රීති වෙලා සිටිනවද? இதனாலதான் இவங்களுக்கு இப்படி ஆனுச்சு මේක නිසා තමයි මෙයාලට මේම அப்படின்னு සිදු වුනේ. பேசி இருக்கிறீங்களா? ඒ ලෙස කතා කරලා தயவா තියෙනවා. இன்னைக்கு அந்த காரியத்துக்காக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேளுங்க. අර දයාවෙන් ඇවිල්ලා ඒ කාර්ය උන්වහන්සේ කැප කරලා කමාවිල්ලන්න. உங்களோட கஷ்டத்துல நாங்க பங்கு கொள்ள வேண்டும். අනිත් අයගේ දුකේදී ඇවිල්ලා අපි එකක විය යුතුයි. ஒருத்தவங்க அவங்க மடிந்து போகும்போது, விழுந்து போகும்போது அவங்களுக்கு நம்ம கூடுமானால் அவங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் போக வேண்டும். එක්කෙනෙක් වැටිලා ගියන අපි ඇවිල්ලා යාට උපකාර කළ යුතුයි. அதனால இன்னைக்கு அன்பு உள்ளவங்க எந்த ஒரு அநியாயமான காரியத்துல என்ன செய்ய மாட்டாங்க, சந்தோஷப்படவே மாட்டாங்க. ඒ ප්‍රේමයතල ඉන්න අය ඇවිල්ලා කවදාවත් ඒ නපුරු දේවල් ඒ ඇති වෙනව කාර්යයන් බල ප්‍රීති වෙන්නේ නැහැ. அந்த காரியத்தை சிலர் என்ன செய்வாங்க, சிலர் கணக்கே எடுக்காம இப்போ ஒரு அநியாயமான காரியம் நடந்துட்டு இருக்கும், மோசமான காரியம் பக்கத்துல நடந்துட்டு இருக்கு, கணக்கே எடுக்காம போவாங்க. සමහරක් ඇවිල්ලා නපුරු දේවල් සිදුවේ ඒක ගණන් ගන්නේ නැතුව සිටිනවා. அப்ப அந்த காரியத்துக்காக நமக்கு எதுவும் செய்ய முடியலனாலுமே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க நாங்கள் வேண்டும். එයාලා උදෙසා අපිට මුකුත්ම කරන්න බැරි වුණත් අපි එයාලා උදෙසා යාඥා කළ அதுதான் යුතුයි. கர்த்தர்
கர்த்தர் நமக்குள் வைத்திருக்க அன்பா இருக்கிறது. ඒක තමයි උන්වහන්සේ අප තුළ තබා තිබෙනා ප්‍රේමය. இன்னைக்கு அதுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ඒට ඔයාලා කැප කරනවද? எங்கள் அன்புள்ளவரே, අපේ ප්‍රේමවන්ත පියාණනි, அநியாயத்துல நாங்கள் சந்தோஷப்படாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. ඒ අධර්මිෂ්ඨකමේ ප්‍රීති නොවන පරිදි සිටින්න උදව් කරන්න. நாங்க கடந்த நாட்கள் அப்படி செய்திருக்கலாம். ගිය දවස්වල ඒ සිදු කරලා තිබෙන්න පුළුවන්. கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டிருக்கவங்க, ஐயோ நான் அப்படி சந்தோஷப்பட்டுட்டேன், நான் அதை தெரியாம பண்ணிட்டேன்னு கூட ஒப்பு கொடுக்கலாம் ஐயா. මේක බලන් ඉන්නව දරුවා අනේ මං ඒ තුල ප්‍රීති වුණා මං ඒක නොදැනුවත්කමින් කළා කියලා කැප කරනවද? அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க. එලා ජීවිතය බොහොම වෙනසක් ஒரு ලබා දෙන්න. ரட்சிப்பை கொடுத்துருங்க. ඒ ගැලවීම බොහොම ලබා அன்புனால දෙන්න. அந்த தயவுள்ள உள்ளத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. ඒ ප්‍රේමයේ දයාව කියනවා ඒ කාර්ය තුල බොහොම ආශිර්වාද කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.